அடுத்து சென்சிபிலிட்டி லிட்ரேச்சர் ஆஃப் when a contemporary critic talks of a poet's sensibility. சில ஒரே காலத்தை சேர்ந்த கிரிட்டிக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போயட்டுடைய சென்சிபிலிட்டியை என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். த ரெஃபரன்ஸ் இஸ் டு கேரக்டரிஸ்டிக் வே ஆஃப் ரெஸ்பாண்டிங். இது எப்படி இந்த சென்சிபிலிட்டியை எப்படி ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கேரக்டர் எந்த வேலை ரெஸ்பாண்ட் பண்ணுது, அந்த ஒரு கேரக்டர் எப்படி எந்த பெர்ஸ்பெக்ஷனில் சொல்லுது, அந்த கேரக்டருடைய தாட்ஸ் என்ன, அந்த கேரக்டருடைய ஃபீலிங் என்ன, அந்த கேரக்டருடைய எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் பொறுத்தது தான் போயட்டுடைய சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? ஒரே காலத்தை சேர்ந்த கிரிட்டிக் சொல்கிறாங்க. டிஎஸ் எலியட் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு சில போயமில் நம்ம சென்சிபிலிட்டியை பார்க்க முடியாது, ஒரு சில போயமில் சென்சிபிலிட்டியை விளக்கியிருப்பாங்க, அங்கிருந்து சென்சிபிலிட்டியை பிரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. யாருடைய போயட்ரியில் அதை பார்க்கலாம், அந்த செட் ஆஃப் பிரித்த அந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம், சென்சிபிலிட்டி இல்லாத விஷயத்தை எந்த போயட்ரியில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஜான் மில்டனுடைய போயட்ரியில் பார்க்கலாம், ஜான் ட்ரைடனுடைய போயட்ரியில் பார்க்கலாம். இவங்க வந்து டிஎஸ் எலியட் சொல்கிறாரு, எப்படி இதெல்லாம் முடியுது, சென்சிபிலிட்டி இல்லாமல் எப்படி உருவாக்க முடியுது, போய்ட்ரியே ஆகட்டும் இல்லை வேறு எதாகட்டும், எப்படி உருவாக்க முடியுது அப்படின்னா, எப்படி இந்த சென்சிபிலிட்டி இல்லாமல் ஒரு விஷயம் ஏற்படுது அப்படின்னா, தட் as at that time a division between a போய்ட்டுடைய ஒரு சில டிவிஷன் அதை பொறுத்து தான் இருக்குது. ஐ மீன் போய்ட்டுடைய சென்ஷஸ், அவங்களுடைய உணர்வுகள் அதை பொறுத்து, அவங்களுடைய இன்டெலெக்சுவல் அதை பொறுத்து, அப்புறம் அவங்களுடைய எமோஷனல் அவங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, எமோஷ்னலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இதை பொறுத்து சென்சிபிலிட்டி அப்படிங்கிறது மாறுறதோ இல்லை விலகி போகிறதோ இல்லை பிரியறதோ ஏற்படும் ஒரு போயமில் அப்படின்னு சொல்கிறாரு. லிட்ரரி ஹிஸ்டோரியன் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லிட்ரேச்சர் ஆஃப் சென்சிபிலிட்டியை பற்றி லிட்ரரி ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, 18th செஞ்சுரியில் இதை எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்றது, லிட்ரேச்சர் ஆஃப் சென்சிபிலிட்டி எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு லிட்ரரி ஹிஸ்டோரியன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, 18th செஞ்சுரியில் நடந்த ஒரு குறிப்பிட்ட கல்ச்சர் சம்மந்தப்பட்ட நிகழ்வு, நம்ம கல்ச்சர் சம்மந்தப்பட்ட நிகழ்வு, அதை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த லிட்ரேச்சர் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லிட்ரேச்சர் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்றத எப்படி நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு லிட்ரரி ஹிஸ்டோரியன் சொல்லியிருக்காங்க. எப்படி ரெஃபர் பண்ணணும், பர்டிகுலராக 18th செஞ்சுரியில் நடந்த ஒரு கல்ச்சுரல் ஃபெனாமினனை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த லிட்ரேச்சர் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்னு லிட்ரரி ஹிஸ்டோரியன் சொல்கிறாங்க. இந்த டைப் ஆஃப் லிட்ரேச்சர், அதாவது சென்சிபிலிட்டி அப்படிங்கிறது எப்போ வளர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, 17th செஞ்சுரியில் ஸ்டாய்சிசம்க்கு எதிராக நடந்த ஒரு மாரல் ஃபிலாசபியால் தான் உருவாகப்பட்டுச்சு. இது ஸ்டாய்சிசம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் இங்கிலீஷில் வந்து பேஷண்ட் அப்படிங்கிறாங்க, அப்புறம் வந்து இல்லைன்னா டாலரன்ஸ் அப்படின்ற மாதிரி இன்னொரு மீனிங் இருக்குன்னு, சிமிலர் மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்ப துன்ப நடுநிலை கோட்பாடு, இதான் கரெக்டான விஷயம் ஸ்டாய்சிசம் அப்படிங்கிறது. ஓகேவா? அண்ட் இதை பற்றி சில இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயங்கள், சென்சிபிலிட்டியை பற்றி சில இம்பார்ட்டண்டான விஷயங்களெல்லாம் வந்து தாமஸ் ஹாபீஸ் அப்படிங்கிறவர் ஒரு கூற்று வச்சிருக்காரு. எதில் அப்படின்னா, அவருடைய ரைட்டிங் ஆன லெவியாத்தன் அப்படின்ற ஒரு ரைட்டிங்கில் சில கூற்றுகள்லாம் அவர் வச்சிருக்காரு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹியூமன் பீயிங்குடைய ஒரு செல்ஃபிஷ் அப்படிங்கிறது, அவங்களுடைய பிஹேவியர் அப்படிங்கிறது அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அவங்க வந்து கெட்டவனாக இருக்கணும்னு நினச்சா கெட்டவங்க தான் அது அவங்களுடைய விருப்பம். இப்போ நான் வந்து பணம் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அது அவங்களுடைய விருப்பம். ஸோ அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு செல்ஃபான விஷயங்களை வந்து நம்ம குறுக்கிடக்கூடாது. அது அவங்களுடைய செல்ஃப் ரூல், அதாவது அவங்களுடைய செல்ஃபான இண்டிபெண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய பவர், அவங்களுடைய ஸ்டேட்டஸ், அதெல்லாம் வந்து அவங்க தான் ட்ரைவ் பண்ணணும், நம்ம வந்து ட்ரைவ் பண்ண வைக்கக்கூடாது. அது அப்படி பண்ணால் அடிமைத்தனம் ஆயிரும் இல்லையா அப்படின்னு யார் சொல்கிறா? தாமஸ் ஹாபீஸ் சொல்கிறாரு. அடுத்து வந்து இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக சில விஷயங்கள்லாம் சொல்லுது. அதாவது சென்சிபிலிட்டியே வேண்டாம் அப்படின்னு மேலே சொன்னாங்க, ஒரு போய்ட்ரியில் வேண்டாம் மேலே சொன்னாங்க, கீழே சென்சிபிலிட்டி தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன இதெல்லாம் சொல்லுதுன்னா, செர்மான்ஸில் சொல்லுது. அதாவது ஏதோ ஒரு ஸ்பீச்சில் வந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க, இதை பற்றி சென்சிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற பற்றி ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க, ஃபிலாசபிக்கல் ரைட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க, நிறைய ட்ராக்ஸ், இது வேறு ஏதோ ஒரு ட்ராக்ஸ், பாப்புலரான ட்ராக்ஸில் கொடுத்துருக்காங்க, நிறைய எஸ்ஸேஸில் கொடுத்துருக்காங்க. என்ன
என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பினோவன்ஸ் அப்படிங்கிறது மற்ற பர்சன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷ். நம்ம மற்ற பர்சன் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அப்படிங்கிறதா பிலோவன்ஸ். பிலோவன்ஸ்னால் கைண்ட்னஸ், ஓகேவா? அதோட மீனிங் வந்து கைண்ட்னஸ். நம்ம கேரக்டர் வந்து கைண்ட்னஸாக இருக்கணும், பணிவோடு இருக்கணும் அப்படிங்கிறது பினோவன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த 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 சில பேரெல்லாம் இதெல்லாம் என்ன சொல்லுது, சில ரைட்டிங்ஸு எஸ்ஸே இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷன் அப்படிங்கிறவன் கைண்ட்னஸாக இருக்கணும். எதுக்காக? மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் இல்லையா? ஏன்னா அதுதான் ஒரு ஹியூமன் அப்படின்னு, நம்ம ஹியூமனாக பிறந்ததுக்கான ஒரு ஒரு அங்கீகாரம். நம்ம ஹியூமனாக பிறந்துட்டோம் அப்படின்னா கைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். அதுதான் ஹியூமனுடைய. இப்போது 5 அறிவு உள்ள பிராணிக்கும் 6 அறிவு உள்ள நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? கைண்ட்னஸ் அப்படிங்கிறத வித்தியாசம். சாதாரணமாக நாய்க்கு கூட அந்த கைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அது வெளியாளுங்க பார்த்தா தான் குறைக்குதோ தவிர, நம்ம எவ்வளோ திட்டினாலும், எவ்வளோ நம்ம சண்டை போட்டாலும், எவ்வளோ அடித்தாலுமே கூட அந்த நாய் அப்படிங்கிறது திரும்ப நம்மக்கிட்ட வாலாட்டிட்டு தான் வரும். அது மாதிரி தான் ஒரு ஹியூமனாக பிறந்துட்டோம் அப்படின்னா, ஹியூமனுக்கு வந்து சென்டிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். ஹியூமனுக்குன்னு ஒரு மோட்டிவ் வேணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் தட் த சென்ட்ரல் எலமெண்ட் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் ஆஃப் சிம்பதி ஆகட்டும், நம்மளோட சென்சிபிலிட்டி ஆகட்டும், இதுதான் நம்மளுடைய ஒரு சென்ட்ரல் எலமெண்ட்டாக இருக்குது. அந்த விஷயத்த இந்த கைண்ட்னஸ் அப்படிங்கிற விஷயம் எதோ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னா, இது எதை தூண்டுது அப்படின்னா, நம்மளுடைய சிம்பத்தி அண்ட் எம்பதியை தூண்டுது. அடுத்து சென்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. 18th செஞ்சுரியில் இதை கூட ஒரு கனோட்டடாக எடுத்துக்கிறாங்க. சென்சிபிலிட்டி ஆல்சோ கனோட்டட் இன் த 18th செஞ்சுரி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய எமோஷனல் ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படிங்கிறது, நம்மளுடைய எமோஷன் இருக்குல்ல, நம்ம கைண்ட்னஸாக நடந்துக்கிறது, எல்லாத்துக்கிட்டையும் பணிவாக நடந்துக்கிறது, இது எதை தீவிரமாக சொல்லுதுன்னு நம்மளுடைய கேரக்டரோட பியூட்டியை சொல்லுது. நம்மளுடைய சப்ளிமிட்டி, நம்மளுடைய மேன்மையை சொல்லுது. நம்மளுடைய கேரக்டரை சொல்லுது. நம்ம கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு உண்மையாக இருக்குது, உண்மைங்கிறத விட ஒரு பணிவுள்ள ஒரு கேரக்டர், இப்படி தான் ஒரு மனுஷன் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சென்சிபிலிட்டியான தான் வருது அப்படிங்கிறாங்க. ஒரு கைண்ட்னஸ் வேணும் மனிதனுக்கு அப்படிங்கிறாங்க. சப்ளிமிட், அதான் பியூட்டி. இதுதான் பியூட்டி. இது எதை ரெஸ்பான்ஸ் பண்ணுது, எது ரெஸ்பான்ஸ் கொடுக்குது அப்படின்னா பியூட்டிக்கு சப்ளிமெண்ட்ரியை எடுத்துக்காட்டுது. அண்ட் இது வந்து ஒரு நேச்சர்கிட்டையே ஆகட்டும், கைண்ட்னஸ் அப்படிங்கிறது வேறு மனுஷங்கிட்ட மட்டும் இல்லை, நேச்சர்கிட்டையும் காமிக்கணும், ஆர்ட்டில் காமிக்கலாம். அப்புறம் ஒரு சில பர்சன்ஸ் கிட்ட ரொம்ப ஜென்டிலாக நடந்துக்கிறது மூலிமா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஒரு அப்பர் கிளாஸ் ஸ்டேட்டஸாக மாறுது. நம்ம கனிவாக நடந்துக்கிறோம். நம்ம கனிவாக நடக்கும்போது மற்றவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? இந்த பொண்ணு பாரு ஒரு பயங்கர ஒரு இதாக இருக்குது, இந்த பொண்ணு மாதிரி இருக்கணும்ப்பா, யாருமே இந்த மாதிரி கேரக்டர் யாருமே இருக்க மாட்டாங்கப்பா, அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அண்ட் இதை பற்றி ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் த தியரி ஆஃப் மோரல் சென்டிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு எஸ்ஸேவா என்னன்னு தெரியல, அதில் வெளியிட்டிருக்காரு. எந்த டைம்னா 1759. இன் லிட்ரேச்சரில் இந்த ஐடியாஸும் இந்த ஒரு வழி டெண்டன்சி இதுவும் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, ட்ராமா ஆஃப் சென்சிபிலிட்டியையும் ட்ராமா ஆஃப் சென்டிமெண்டல் காமெடியையும் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இந்த சென்டிமெண்டல் காமெடி எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஃபஸ்ட்டு இந்த ஒரு வழி சென்சிபிள் இருக்கணும் அப்படிங்கிறது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது? ட்ராமா ஆஃப் சென்சிபிலிட்டியும் சென்டிமெண்டல் காமெடியும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த சென்டிமெண்டல் காமெடி எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, மிடில் கிளாஸ் பீப்புளுடைய வாழ்க்கை முறைகளை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. லைக் அவங்களுடைய சில விஷயங்களை ரீப்ளேஸ் பண்ணுது. ஒரு ரெஸ்டோரேஷன் காமெடி அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு செக்ஷுவாலிட்டி லைசன்ஸ் அதை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. பட் அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. ஒரு ஒரு மனுஷனுக்கு, மிடில் கிளாஸ் பீப்புள், ஒரு மனுஷனுக்கு டஃப் அமொராலிட்டி வேணும், அதாவது டஃப்பான ஒரு இது வேணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு காமிக் வேணும் அப்படிங்கிறாங்க. அதாவது டஃப்பான ஒழுக்கம் வேணும், அவங்களுடைய கரெக்டான ஒழுக்கம் வேணும். அப்புறம் அவங்க காமிக்காக இருக்கணும், சட்டைரிக்காக இருக்கலாம். இதெல்லாம் எது ரெப்ரசன்ட் பண்ணுது? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அரிஸ்டாட்டிக் செக்ஷுவாலிட்டி லைசன்ஸ். இது ஒன்று சொல்லியிருக்கும். இது செக்ஷுவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கும். இதை ரெப்ரசன்ட் பண்ணி சில விஷயங்களை மாற்றி அமைச்சாங்க. இது மாதிரி தான் இருக்கணும், ஒழுக்கங்களை தான் கற்றுக் கொடுக்கணும், காமிக்கு தான் கற்றுக்கணும், சேட்டையரி தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க.
இன் கண்டெம்பரரி பிளேஸ் ஆஃப் சென்சிபிலிட்டி, சில கான்டெம்பரரி பிளேஸ் ஆஃப் சென்சிபிலிட்டியில் சில ஒரு அதான் ஒரே காலம் கான்டெம்பரரிட்டி அப்படின்னா சமகால ஒரே காலத்தை சேர்ந்தவங்க. அவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த அந்த ஒரே காலத்தை சேர்ந்த சென்சிபிலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, அதில் சேர்ந்த ஒரு ஆலிவர் கோல்ட் ஸ்மித் அப்படின்றவர் என்ன ரீமார்க் பண்ணுறாருன்னா, அவருடைய ஒரு ரைட்டிங் கம்பேரிஷன் பிட்வீன் சென்டிமெண்டல் அண்ட் லாஃபிங் காமெடி, அதில் ஒரு ஒரு விஷயத்தை வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. த விர்ச்யூ ஆஃப் ப்ரைவேட் லைஃப் அண்ட் எக்ஸிபியூட் அதான் நம்மளுக்கு வந்து ஒரு இது தேவை, நம்ம கைண்ட்னஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் சொல்கிறாரு. த நாவல் ஆஃப் சென்சிபிலிட்டி ஆர் சென்டிமெண்டல் நாவல், இந்த ரெண்டும் 18th செஞ்சுரிக்கு மேலே தான் கொண்டு வரப்பட்டுச்சு. சிமிலர்லி எம்பசைஸ் த ஒரு ஒரு டியர்ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வரணும், டியர்ஃபுல் டிஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வரணும். ஒரு ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க அப்படின்னு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னா அதையே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் நீக்கி, இப்போ நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும்னா அழுதோம்னா இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும்ல, அதுக்காகத்தான் இந்த சென்சிபிலிட்டியான நாவல் வந்து கொண்டு வந்தாங்க. எய்தர் இன் ஓன் சாரோஸ், அவங்க வந்து அவங்களுடைய ஓன் ஃபீலிங்கை சொல்லியிருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடந்த விஷயங்கள், ஏதோ ஒரு பாதிப்பான விஷயங்கள் நடந்திருக்கும் அதை சொல்லியிருக்கலாம், இல்லை ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு பியூட்டியை, ஒரு மனுஷன், அந்த மனுஷன் வந்து ரொம்பவே நல்ல கேரக்டராக இருந்தான். இங்கே பியூட்டி அப்படிங்கிறது அவனுடைய கேரக்டரை சொல்லுது. ரொம்பவே நல்ல கேரக்டராக இருக்கான், அவனுடைய எல்லாம் நல்லா மேன்மையான ஒருத்தனாக இருக்கான், அவனுடைய நிகழ்வுகள், அவனுடைய வாழ்க்கையில் தானாகவே ஏதோ ஒரு கெட்டது நடந்திருக்கும், அந்த விஷயங்களால் தானாகவே நம்ம டியர் வர்றது, நம்ம அதை படித்து நம்ம கண்ணிலிருந்து டியர்ஸ் வருது. இதுதான் நாவல் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சாமியூல், சும்மா சாமியூல் மட்டும் போட்டுக்கோ, சாமியூல் அப்படிங்கிறவர் இதை பற்றி ரைட் பண்ணியிருக்காரு. பமீலா அப்படிங்கிறதும் என்னமோ ரைட் பண்ணியிருக்காரு இவர்.